எங்கடா இருக்கீங்க? ப்ரொடியூசர்ட்ட சொல்லி பிரியாணி வாங்கி தரேன்டா. ஓகே, கீப் இட் அப். எல்லாருக்கும் வணக்கம். விநாயக் மாதிரி நானும் தண்ணிக்கு தான் போட வந்தேன். பிராவோ இல்ல, பிராவோ. இன்ஸ்டாகிராம்ல தான் என்ன அடையாளமா சொல்லணுமா? எல்லாருக்கும் வணக்கம். லவரை பத்தி சொல்லணும்னா எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா, பாப்லோ நெருதாவோட ஒரு 2 லைன்ஸ் இருக்கு. காதல் சிறிய விஷயம்தான், விட்டு விலகுதல் தான் மிகப்பெரிய விஷயம் சொல்லிட்டு. இதுதான் இந்த படத்தோட அடிநாதம் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, என்னை நீயும் உன்னை நானும் யார் முதலில் இழப்பது எனும் போர்தானே காதல் அப்படின்றதுதான் ஒவ்வொரு காதல் கதைக்குமான அடிப்படைன்னு நினைக்கிறேன். லவருக்கும் அதுதான். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் யுவராஜ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி யுவராஜ் அப்படின்னு, ஸ்கிரிப்ட் கேளுங்க அப்படின்னாப்புல. இல்லை நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படித்தேன். படிக்கும்போது ஒரு நாவலுக்கான ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டி எமோஷனலாவே அதுக்குள்ள கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய, 2 பக்கத்துக்கு ஒரு வாட்டி கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரைட்டிங் பிரபுவியாஸோட ஒரு ரைட்டிங். பிரபுவியாஸோட ரைட்டிங் எப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அது வெறுமனே கமர்ஷியல் எலமெண்ட் அப்படின்னு இல்லாம கமர்ஷியல் எலமெண்டோட சேர்த்து ஒரு பயங்கர இன்டென்ஸான எமோஷன்ஸையும் சேர்த்து எழுதியிருக்காப்புல இந்த படத்துல. ஸோ எனக்கு அந்த ரைட்டிங்காகவும் சரி, அந்த கடைசியா நான் படமா பார்க்கும் போதும் பயங்கரமா அது அப்படியே அந்த பேப்பர்ல இருந்து என்ன இருந்ததோ அது வந்துருச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்ஷன் டீமு, அப்புறம் ஸ்ரேயாஸோட சினிமாட்டோகிராஃபி, சாண்ட்ரா லாண்டரோட மியூசிக், இது எல்லாமே இந்த படத்துக்கு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொருத்தங்களும் அந்த பெர்ஃபெக்ஷனுக்காக பயங்கர ஹெவியா ஒர்க் பண்ணுவாங்கல்ல, சின்சியரா, அந்த மாதிரியான ஒர்க்கு தான். ரொம்ப ஸ்பெஷலா சொல்லணும்னா, இந்த வசனங்கள் மட்டும் இல்லாமல் பாடல்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுல இருக்க வரிகள் நிஜமாவே வசனத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய, அதாவது கவிதை, வசனத்தை கவிதையா எழுதுனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியானது. மோகன்ராஜ் அவர் எழுதியிருக்காரு. எனக்கு அவருடைய வரிகள்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு வரி இருக்கும், உடைந்த அழுகை போல் ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது நிஜமாவே ஒரு ஜென் கவிதைன்றதெல்லாம் தாண்டி ஒரு ஜென் தத்துவம். அந்த ஒரு மனுஷன் எங்க மெச்சூர்ட் ஆகுறான், பாய் டு மேன் ஆகுறான்னா, தன்னுடைய வெதும்பல்கள்லாம் உடைச்சு அழுது ஒரு இடத்துல எல்லாத்தையும் விட்டு விலகுற இடம் இருக்குல்ல, அங்கதான் அவன் நாணம் அடைகிறான். அந்த இடத்த அந்த ஒரு வரியில சொல்லியிருந்தாரு. அதை நான் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னு நினைச்சிட்டே வந்தேன், ஞாபகப்படுத்திட்டே வந்தேன், சொல்லிட்டேன். ஐயா கவிதை சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, இதான் பாட்டு தான் எழுதுறீங்க, மேடையில் கவிதையும் சொல்றீங்கன்னு அடிக்க வந்துடாதீங்க. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மகேஷ், இவர் நம்ம யுவராஜ், அப்புறம் இவர் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் விஜய், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்றது தான் வழக்கம். ஸோ ஐட் லைக் டு வெல்கம் த அம்மா ஆஃப் த மூவி. அண்ட் இன்னும் நிறைய படங்கள்ல ஷார்பட்டா பரம்பரை, மாமன்னன், வெந்து தணிந்தது காடு, இந்த படத்துல எல்லாம் ஆப்வியஸ்லி அவங்களுடைய ப்ராமிசிங்கான கேரக்டர் நீங்க பார்த்திருப்பீங்க. ஐட் லைக் டு வெல்கம் கீதா கைலாசம் மேம் ஆன் ஸ்டேஜ். அவங்க வரதுக்கு ஒரு 5 செகண்ட் இருக்கு, அது வரைக்கும் கை தட்டி ஃபீல் பண்ணுவோமா? ஆக்சுவலாக நான் குட் நைட்லேயே பண்ணியிருக்க வேண்டியது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நான் விநாயக் தான் தேங்க் பண்ணோம். ஏன்னா குட் நைட்டில் நான் மிஸ் ஆயிடுச்சு என்னோட டேட்ஸ்னால. அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். மணிகண்டனோட ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ ஐயோ மிஸ் ஆயிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த பொழுது குட் நைட் படம் பார்த்து ரொம்ப ஏக்கமாக இருந்தது. பட் திஸ் இஸ் ஸோ அன்எக்ஸ்பெக்டட். இந்த படத்துலையும் எனக்கு ஞாபகமாக $1 million என்னை கூப்பிட்டாங்க. So I was so excited. And then working with Prabhu Vyas and Manikandan, it was very, very good and ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. And I'm very thankful for this part and I'm looking forward to the movie. All the best to the entire cast and crew. And Gauri Priya, enjoyed working with you. Thank you so much. Thanks everybody.
போஸ்டர்லயே பார்த்துருப்பீங்க. அண்ட் பிஃபோர் இன்வென்ட் ஹரிஷ் ப்ரோ பிக் ஃபேன் ஆஃப் யூ. அண்ட் ஸோ இந்த படத்துடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் நிக்கிலா, ஹரிணி அண்ட் டாடா, அதுக்கப்புறம் முதல் நீ முடிவும் நீ படத்துலலாம் ஆப்வியஸ்லி நீங்க சைனீஸ் கேரக்டர்ல பார்த்துருப்பீங்க. ஒருத்தரா வந்தாலும் ஓகே, 3 பேர் மொத்தமா ட்ரியோ வந்தாலும் ஓகே. ஹாய், வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகையாளர்கள், எங்கள் லவ்வர் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ, காஸ்டியூம் டிசைனர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்டரோட லைஃப்பில் அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் சத்யம் தியேட்டரில் மெயின் ஸ்க்ரீனில் நம்ம முகம் வரணும், பேனரில் நம்ம முகம் வரணும் அப்படிங்கிறது தான். அது இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏதோ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி இருக்கு. கையெல்லாம் நடுங்குது எனக்கு. அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட ப்ரொடியூசர்ஸ், $1 million ஸ்டுடியோஸ், ஆல் த டைரக்டர், டைரக்ஷன் டீம், டிஓபி ஸ்ரேயஸ் அண்ணா, காஸ்டியூம் டிசைனர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கூட இருக்கிற மணி, கண்ணா, இவங்க கூட ஒர்க் பண்ணது, குறிப்பா இன்னைக்கு ஷோவோட கதாநாயகன் ஷான் ரோலன் சார் மியூசிக் செகண்ட் டைம் குட் நைட்ல பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்புறம் மெயினாக நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் பண்ண ஒரு கேரக்டர்ஸையும் ரொம்ப அழகாக நோட்டீஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் தேங்க்யூ சொல்ல வேண்டியது வந்து மீன் கிரியேட்டர்ஸ். ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி ஒரு நார்மலான ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு, நோ சினிமா பேக்ரவுண்ட், யூடியூப் வழியாக வந்த ஒரு பொண்ணு. ஸோ இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன், இந்த உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு வந்து என் முகம் தெரியுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மீன் கிரியேட்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். $1 million ஸ்டுடியோஸ் அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் முந்தின வாட்டி ஒரு படம் பண்ணாங்க. அதில் ஷான் ராலின்சன் மியூசிக் பண்ணார், மணிகண்டன் ஹீரோவாக நடித்தார், நானும் அதில் பண்ணியிருந்தேன். அந்த படம் ஹிட்டு. இப்போ $1 million மறுபடியும் படம் பண்ணியிருக்காங்க. ஷான் ராலின்சன் மியூசிக், மணிகண்டன் நடிச்சிருக்காரு, அதுலேயும் நான் நடிச்சிருக்கேன். இந்த படமும் ஹிட்டு. இதை நான் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, மறுபடியும் $1 million படம் பண்ணுவாங்க, அதுலேயும் ஷான் ராலின்சன் மியூசிக் பண்ணணும், மணிகண்டன் நடிக்கணும், அதுலேயும் நான் நடிக்கணும், அந்த படமும் ஹிட்டு. தேங்க்யூ ஸோ மச். உங்களிடமிருந்து விடைபெறுவது நிக்கிலா சங்கர். வணக்கம் எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ. எனக்கு திரும்ப வந்து படபடப்பாயிட்டேன் நான். எனக்கு வியாசம் நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் அப்போ அவர் லிவின் சீரீஸ் பண்ணியிருந்தாரு. அதுதான் தமிழ்ல வந்து லைக் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு. நான் அப்போ ஒர்க் பண்ணி லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 2 years நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அப்போலேருந்தே எனக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த டைம்ல ஒரு பயங்கரமான ஒரு செட் ஆஃப் சினிமா பீப்புள் வந்து எனக்கு அமைஞ்சாங்க. அது வந்து ப்ரொஃபஷனலா மட்டும் இல்லாம பர்சனலா ரொம்ப ஒரு ஈஸியான ரிலேஷன்ஷிப்பா, ஆரம்பத்திலே வந்து லைக் மூவிஸ்ல இருக்கணும் இல்லாட்டி ப்ரொடக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம எல்லாம் வந்து அன்போடையும் ஆசையோடையுமே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் டெவலப் பண்ணலாம், போய் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியே காமிச்ச ஒரு ஸ்பேஸ் அது. அப்பலேருந்து வியாசன்னா என்ன மாதிரியான கதைகள் வந்து அவருக்கு விருப்பம், எந்த மாதிரியான தீம்ஸ் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான கதைக்களங்கள், அந்த மாதிரியான கேரக்டர்ஸ், இந்த மாதிரியான இமோஷன்ஸை, ரொம்ப நுணுக்கமான இமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான மெயின் ஸ்ட்ரீமான ஸ்பேஸ்ல அவருக்கு இந்த படம் அமைஞ்சதும் சரி, கதை அமைஞ்சதும் சரி, மணிகண்டன் அமைஞ்சதும் சரி, ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த படத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான படத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு இவங்க வந்து போடுற எஃபர்ட்ஸும் ஐ திங்க் இது எல்லாமே படம் எவ்வளவு ஜென்யூனா இருக்கு, படம் வந்து எந்த நோக்கத்தோட இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன் நான். அந்த நோக்கம், அந்த இன்டென்ஷன் அது வந்து ஆடியன்ஸ்க்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.
ஹலோ எவ்ரிவன். எனக்கு நடிக்க தான் தெரியும், பேச்சு கொடுக்கலாம் தெரியாது, ரொம்ப கஷ்டம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங். இங்கே வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அண்ட் என்னை நம்பி எனக்கு சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். And the cast has been incredible to work with, and we've had so much fun making the movie. We really hope you like it as much as we love making it. So thank you for being here. Really hope you watch it and love it. Thank you. தேங்க்யூ கைஸ். ஏண்டாடி காசு போட்டு ப்ரொடியூசர் வந்தாரு, டைரக்டர் வந்தாரு, அவங்களுக்குலாம் கை தட்டல. சரி, ஓகேடா. எஸ், ஐ லைக் ரமேஷ் திலக் அண்ணன், எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. ஓகே, வாங்க 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 ப்ரோ. நல்லா இருக்கீங்க? எனக்கா? ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லி தான் பின்னாடி உட்கார வந்தேன். படம் நான் பார்த்துட்டேன். மணி பிரதருக்கு அடுத்த ஒரு என்ன பிரதர், ஓகே, சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமா இருக்கும். நடித்த உழைத்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. சக்திவேல் சார் ஒரு இது போட்டிருந்தாரு, மார்க் மை வேர்ட்ஸ், இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் ஷோர். அண்ட் ஷான் பிரதரோட ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வேர்ட். அண்ட் கௌரி, உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், மிக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்க படம் பார்க்கும்போது கௌரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரி குட் நைட்ல மணி லைக் பண்ண எல்லாருமே இந்த படத்துல எவ்வளோ லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும். அது ஒரிஜினல்